இப்போ நாங்கள் நினச்சிட்டு இருக்க தியானம் கண்ணு மூடி உட்கார்றது, நீங்கள் அதையுமே வந்துட்டு தியானம் கிடையாது அப்படின்ட்டீங்க. வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் அணைச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்கு பேர் இல்லை. இந்த அமைதி கிரியேட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகும். அமைதியை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் அமைதியாக காத்திருக்கணும். தாலி கட்டும் போதும் தியானம் தேவைப்படுது, முதல் இரவுக்கும் தியானம் தேவைப்படுது. தியானம் உங்களுக்குள்ள நேச்சராக கிடச்சிச்சுன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். முதல் முறையாக தியானத்தை வந்துட்டு முழு மனதாக நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் மாற்றமாக நீங்கள் என்ன பார்த்தீங்க? உருவ வழிபாட்டை மந்திரம் சொல்லி வெளியில் வாய் மூலியமாக நம்ம ஒரு 15 நிமிஷம் பேசி நம்ம கஷ்டத்தை கடவுள்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறது நிறுத்தப்பட்டதை பார்த்தேன். இரண்டாவது கோவிலை சுத்துறதை நிறுத்தப்பட்டதை பார்த்தேன். மூன்றாவது எனக்குள்ளே இருந்த பயம் நீங்கப்பட்டதை பார்த்தேன். இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இந்த ஓவர் திங்கிங். துன்பம்னா அந்த துன்பம் தீர்ற இடத்த நாம் கண்டுபிடிச்சி அந்த துன்பம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் முடிவே எடுக்கணும். இப்போ நீங்கள் துன்பம் தீர்றதுக்கு முன்னாடி வார்த்தையாகவே முடிவெடுத்துறீங்க. அதுதான் நீங்கள் மன உளைச்சல் ஆகுறீங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் பாதி பேர் பொத்துன்னு உழுவுறதுக்கு காரணமும் அதுதான். ஓம் சரவண பவன் நேயர்கள் அனைவருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கவங்களை பற்றி கேள்விப்படும் போதே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவரோட பேசினா வந்துட்டு எவ்வளோ விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆர்வமும் வந்திருக்கு. பொதுவாகவே ஒரு கெஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில் இன்ட்ரோ பண்ணும்போது அவங்கள பற்றின பேர், அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கவங்க அவங்க பேரே வெளியில் சொல்ல மாட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனோன்னா பெயரையே துறந்து தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு பேரே இல்லைன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் பெருசாக வெளியில் சொல்லிக்கவும் மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, பேர் நமக்கு தாய் தந்தை பேர் வைத்திருக்கிறாங்க. அதில் தான் நம்ம பள்ளிக்கு போயிருக்கிறோம். நம்ம எல்லா ஆதார் நமக்குள்ளே இருக்கிற அடையாள அட்டைகள் எல்லாத்துலேயுமே அது பேர் இருக்குது. இந்த தியானம்ங்கிறது எப்போ பிறக்கப்பட்டதோ அப்போ நான் இந்த பேரையும் திறந்தேன். அதுதான் அதில்குள்ளே இருக்கிறது. இந்த பேரையும் கடந்து என்னால் ஒரு எளிமையாக ஒரு யதார்த்தமாக என்னுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னத தன்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பேர் இல்லாமலும் ஒரு தனி மனிதனால் ஒரு பெரிய பயணத்தையும் நீண்ட நெடிய தூரத்தையும் ஒரு பெரிய இலக்கையும் எட்ட முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சூழலை அந்த தியானம் உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய பெயர் தான் ஒரு பெரிய அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் நம்ம ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணவே முடியும். ஸோ இப்போ அப்பேற்பட்ட விஷயத்தையே நீங்கள் நான் தியானத்தினால அதை நான் கைவிட்டுட்டேன், இல்லை அதை நான் பெருசாக பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்கும் போது. அப்போ தியானம் உங்கள் வாழ்க்கையோட பயங்கரமாக ஒன்று இணைந்திருக்கு இல்லையா? ஸோ நாங்களாம் தியானத்தை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அது மூலிமா ஏதோ ஒரு வகையான அமைதி எங்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து தான் எங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் தியானத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான், தியானத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமாக அணுகிறது இருக்குது. இன்றைக்கி தியானம் என்பது எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மீடியாவிலையோ உலகம் முழுக்க இன்றைக்கி தியானத்தை பற்றி நன்கு தெரிஞ்சு அதை பற்றி பெரிய புரிதல் எல்லாருக்கிட்டையும், தியானம்னா என்னங்கிற புரிதல் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த புரிதலையும் தாண்டி தியானம்ங்கிறது வேலை கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். அது சேர் மிதிக்கிற மாதிரி, மண் மிதிக்கிற மாதிரி, சிமெண்ட்டை குழப்பி செவுறு எழுப்புகிற மாதிரி பண்ண முடியாது. அது கண்ணை மூடிக்கிட்டு கையில் ஒரு முத்திரையை பிடிச்சிக்கிட்டு காற்றை மேலேயும் கீழேயும் கொண்டு வர்றது மட்டும் தியானம் கிடையாது. அது உணர்கிற சமாச்சாரம். அது ஒரு பேர் அமைதியை ஏற்படுத்துகிற சமாச்சாரம். அதுக்குள்ளே பெரிய ஒரு பொங்குற ஆட்கடலுக்குள்ளேயும் ஒருத்தரால் அந்த பொங்கி வர்ற மேலே இருக்கிற கடலில் இருக்கிற அலையோடைய சீற்றத்துக்குள்ளேயும் கீழேயும் ஒருவர் உட்காந்து தியானம் பண்ணணும், மேலேயும் உட்காந்து ஒரு தியானம் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மரணம் மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத துக்கம் மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தன் தியானம் பண்ணணும். இந்த உலகத்திலே நீங்கள் நாளைக்கு காலையில் பெரிய ஒரு பதவிக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணத்துலேயும் தியானம் பண்ணணும். அப்போ 2 எஸ்ட்ரீமுக்குள்ளே ஒரு தியானம் தேவைப்படுது. தாலி கட்டும் போதும் தியானம் தேவைப்படுது, முதல் இரவுக்கும் தியானம் தேவைப்படுது. அதை 2ஐயும் பிரித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி செக்ஷன் உங்களுக்கு பிரிக்கப்படுது, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமாக பிரிச்சிருக்கிறாங்க. 5 வயசு ஒரு செக்டர், 10 வயது ஒரு செக்டர்,
10லேருந்து 15 வயசு 16 வயசு ஒரு செட்டர், 17லேருந்து 27 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை தருணம், 27லேருந்து 37 வரைக்கும் ஒரு வாழ்க்கை தருணம், 37லேருந்து 57 வரைக்கும் ஒரு வாழ்க்கை தருணம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதெல்லாம் போனஸ். இந்த 57 வயசுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறதுக்குள்ளே பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை ஒருவர் தன்னுடைய தியான வடிவத்தில் தெரிந்து கொண்டாரா, தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வளரும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்றது போல் ஒரு சூழல் இந்த தியானம் அந்த வளர்ச்சியையும் தன்னுடைய பயணத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்கிறத மனித குலம் கண்டுபிடிக்கலை, மனித குலம் தெரிஞ்சுக்கலை. அதனால தான் மனித குலம் ஒரு சக மனிதனை நம்புதே ஒழிய தன்னை நம்ப மாட்டுது, சக புத்தகத்தை நம்புதே ஒழிய தன்னை நம்ப மாட்டுது. இப்போ இந்த இயற்கை, இந்த மௌனம், நீங்கள் இருக்கிற எவ்வளோ காடு மலைகள்லாம் பார்க்குறதெல்லாம் அதோடைய வீரியமான வளர்ச்சியும் அதோடைய குரோத்தும் அது விரிந்து பறந்து கிடக்கிறது என்னன்னா அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சூழலை அந்த காடும் மலைகளும் உணருது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஒரு மலை உணர்ந்து ஒரு மலையாக இருக்குது, இமாச்சலோ மேற்கு தொடர்ச்சி மலையோ, அது மலை கிடையாது, அது உணருது. அது இந்த நேச்சரோட இந்த ஆகாயத்தோட தொடர்புகளை ஒரு உணர்ந்து இருக்குது. ஒரு மரம் உணர்ந்து நிற்கிது. அந்த மாதிரி தான் நம்ம தியானங்கிறத தொழிலாக பண்ணாமல் அந்த உணர்கிற வாய்ப்பு எனக்கு அவ்வளோ சாமானியம் கிடைக்கல. மாஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. எனக்குள்ள ஒரு பாமரன் ஒரு கிராமத்தில் பெரிய படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் வளர்ந்தவனுக்கு ஒரு குருவை பற்றி நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணேன். ஒரு ரெஃபரன்ஸாக எனக்கு அதிகமாக படிக்க வராதனால இந்த ஃபோனில் பார்க்குறது போகிறது, அவர் சம்பந்தமாக ஒருத்தரை மட்டுமே அவருடைய பயோ மாதிரி அவருடைய வாழ்க்கையை நான் தேடினேன். புதையல் மாதிரி அவருடைய வாழ்க்கையை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸாக இரவு பகலாக அவரை தேடுறது தான் எனக்கு வேலை. அவரை பற்றியே என்னுடைய ஆராய்ச்சி இருந்ததுனால எனக்குள்ள உடலில் ஒரு பருவ மாற்றம் ஏற்பட்டது. அந்த பருவ மாற்றத்தை அது தியானமாக எனக்குள்ள ஒரு மௌனமாக கிடச்சிச்சு. அது அப்படியே வருடக்கணக்காக கண்டினியூ ஆகும்போது காடு மலைகள் இந்தியாவில் இருக்கிற நிறைய பகுதிகளுக்குள்ள தியானமாக கடவுளாக சித்தராக அந்த மாதிரி போயிடாமல் தனக்குள்ள ஒரு எளிய மௌனத்தையும் தனக்குள்ளே இருக்கிற அந்த சுவாசத்தோட தன்மையையும் உருவாக்கிக்கிறதும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் எனக்குள்ள நிகழ்ந்த ஒரு மாற்றம்னு நான் கருதுறேன். ஓகே. தியானம்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு உணர்வு, ஒரு மலை கூட அந்த ஆகாயத்தோட ஒரு உணர்வு மேற்கொள்ளுது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு உண்மையை சொல்ல போனோன்னா எனக்கு ஆரம்பத்தில் இப்போ கேட்கும் போது எனக்கு புரியலை. பட் இந்த ஒரு நேர்காணல் முடியும் போது கண்டிப்பாக எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பருவ மாற்றம் ஏற்படுது, நான் அதுக்கப்புறமா தியானத்தை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் முறையாக தியானத்தை முழு மனதாக நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் மாற்றமாக நீங்கள் என்ன பார்த்தீங்க? உருவ வழிபாட்டை மந்திரம் சொல்லி வெளியில் வாய் மூலியமாக நம்ம ஒரு 15 நிமிஷம் பேசி நம்ம கஷ்டத்தை கடவுள்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறது நிறுத்தப்பட்டதை பார்த்தேன். 2வது கோவிலை சுற்றுறதை நிறுத்தப்பட்டதை பார்த்தேன். 3வது எனக்குள்ளே இருந்த பயம் நீங்கப்பட்டதை பார்த்தேன். பயம் எதை பற்றின பயமாக இருந்தது? வாழ்க்கையை பற்றி, என்னை பற்றி, என்னுடைய பயணத்தை பற்றி, என்னுடைய திட்டத்தை பற்றி, இது எல்லாத்தையும் இந்த பயமெல்லாம் நீங்கப்பட்டதை பார்த்தேன். 4வது இனம் புரியாமல் ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு அமைதி தொற்றிக்கொள்ளும்போது என்னையே அறியாமல் நான் ஏதோ ஒன்று சாதித்துட்டது மாதிரியும் ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது மாதிரியும் எனக்குள்ள ஒரு உணர்வுகளை நான் பார்த்தேன். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய சுற்றுச்சூழலில் எந்த விதத்துலையும் பாதிச்சதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம மட்டுமே ஒரு விதத்தில் பயணிக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிற நண்பர்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க ஏதாவது இதனால் என்ன மாதிரி அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க இதுக்கு? ஏன்னா நாங்கள் இதை பின்பற்றும் போது அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. இந்தியா முழுக்க இதை தியானத்தை யாரெல்லாம் தொழிலாக சொல்லித்தர்றாங்களோ அவங்க சுற்றுச்சூழல் பாதிச்சிடும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். தியானம் உங்களுக்குள்ள நேச்சராக கிடச்சிச்சின்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். இப்போ நீங்களாக ஒரு தியானத்தை தொழிலாக மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட திறக்க வேண்டிய சூழ்நிலைகளை கட்டாயத்தில் நீங்கள் விட்டுட்டு அதில் இல்லாத சந்தோஷம் இதில் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தாயை தந்தையை விட்டுட்டு காதலுக்காக நீங்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியேறீங்களோ அதே மாதிரி தியானத்துக்காக உங்கள் வீட்டையும் திறந்துட்டு கூட ஆசிரமத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் போகிறத நிறைய தாய் தந்தைகளோட புலம்பல்களை பயத்தை பார்க்க முடியுது. அப்போ ஹெவி டோஸ் அங்கே போடப்பட்டால் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்போ எனக்கு நேச்சரில் ஹெவி டோஸ் போடப்படலை, அதான் நேச்சர் தியானம். அதுவாக
ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது அதுலேருந்து ஒரு குருவா இல்லை ஒரு மனிதனே மேம்பட்ட நிலைக்கு வளரும்போது அவர் ஹெவி டோஸ் போட்டுற மாட்டார். இதுதான் இப்போ நம்ம சொல்லுவாங்களே ஊரில் ப்ரொஃபஷ்னல் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டருக்கும் எம்டி மாதிரி எம்பிபிஎஸ் மாதிரி இருக்கிற டாக்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒருபொழுதும் நம்பிக்கையில் வேலை செய்ய மாட்டாங்க. அது ப்ரொஃபஷ்னலாக இந்த டெக்னாலஜி படி என்ன மருத்துவலாக படிச்சிருக்கிறோமோ அதை மட்டும்தான் அவங்க அதை வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களுடைய சொந்த அறிவுக்காக ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதான் மருத்துவ உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கிற நம்மளுடைய ஃபீலையோ நம்மளுடைய உணர்வையோ நம்ம ஒரு வீட்டில் தயாரித்த ஒரு மருந்தை எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டரோ ஒரு எம்டியோ கொடுக்க மாட்டார். அப்போ மருத்துவ கவுன்சிலேருந்து உருவாக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு தியானம்ங்கிறது ப்ராப்பராக ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிற காற்று மாதிரி அது இயல்பாக கிடைக்கணும், இயற்கையாக கிடைக்கணும். அது ஒரு திருவிழாக்கள் மாதிரி கிராமங்களில் இருக்கிற கொண்டாட்டங்களாக மாறக்கூடாது. அது இந்த மாதிரி மாறினா நீங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில விஷயங்களை விட்டுட்டு வர்றதுக்கோ இல்லை இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி கூட நீங்கள் தீர்மானிக்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி பேசும்பொழுதும் சொன்னீங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு தியானம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், ஈவன் முதலிரவு நேரத்தில் கூட ஒரு தியானம் வந்து மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்னு. எனக்கு அது எப்படின்னு சரியாக தெரியல. இப்போ நாங்கள் நினச்சிட்டு இருக்க தியானம் கண்ணு மூடி உட்கார்றது, நீங்கள் அதையுமே வந்துட்டு தியானம் கிடையாது அப்படின்ட்டீங்க. அப்போ இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய புது விதங்கள் என்னென்ன இருக்குது? சித்தர் பின்பற்றின அந்த தியானம் தான் தியானமா, இல்லை வேறு ஏதேனும் புது விஷயங்கள் இருக்கா? சித்தர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த சொல்லாடல் என்னன்னா, ஒருத்தர் காட்டுக்கு சும்மா போனவர், காடை சுற்றி பார்த்தவர். அப்போ காடில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் காட்டுக்கும் அவருக்கும் காடு ரொம்ப பெரிதானது, ரொம்ப விரிந்தது, காடு ரொம்ப வேற ஒரு உலகமாக இருக்குது அப்படின்னு போனவர் ஒரு காலகட்டத்தில் அவரே காடாக மாறி போனார். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற ஹைலைட்டு. அப்போ அந்த சித்தர்கள் என்பது என்னென்னா, உங்களை ஒரு தனி பெண்ணாக பார்க்காம நீயே எனக்குள்ளே இருக்கிறேங்கிறது மாதிரி நான் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு உருவம் இருக்கிறீங்கல்ல, இப்போ உங்கள் உருவத்தையே எனக்குள்ளே கொண்டு வந்து உங்களையே நான் எனக்குள்ளே அடாப்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சித்தர்கள் பார்த்தேன். அப்போ ஒரு விஷயத்தை உள்வாங்குதலும் புரிதலையும் அந்த கண்டறிதலையும் அவங்களுடைய தீவிரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், தெளிவாக கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. கண்டறிதல் அப்படின்னா உள்வாங்குதல். அப்போ இந்த காடும் நாமளும் வேற இல்லை அப்படின்னு அவர் உள்வாங்குறாரு. அந்த புரிதல் அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே நாம் ஒரு தனி நபர் அல்ல, இங்கே இருக்கிற தாவரம், இங்கே இருக்கிற மரங்கள், இங்கே இருக்கிற செடி கொடிகள் எல்லா மாதிரியும் இங்கே இருக்கிற விலங்கு மாதிரி நாமளும் இதுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். அப்போ நம்ம பிரிஞ்சு இல்லை அப்படிங்கும்போது அந்த காட்டிலேருந்து அவருக்கு பயம் போயிடுது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி உள்வாங்கிய ஒரு தியானம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்குள்ள பயம் போயிடும். அப்போ நீங்கள் எப்படி ஆயிடுவீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு நீங்கள் எதுலையாக இருந்தாலும் ரொம்ப ஒரு நேர்த்தியாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குவீங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி கட்டும் போதே அது வேற ஒரு பொருள் இல்லை, வேற ஒரு பொண்ணு இல்லை, அதுவும் நான் தான், எனக்கே நான் தாலி கட்டிக்கிறேன். அப்போ நான் என்ன நல்லா பார்த்துக்கணும். இப்போ வெளியில் இன்னொரு பொண்ணுன்னா தான் அவளை நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஸ்கோர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பூ கொடுக்குறதோ, காஃபி வாங்குறதோ, ஐஸ்கிரீம் கூட்டு போகிறதோ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளில அதுவே நானாக இருக்கும்போது அதை எப்படி பார்த்துக்கணுங்கிறது நமக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும்ல. அது ரொம்ப முக்கியமாக வேணும். குழந்தை என்னது அப்படின்னு சொல்கிறத விட குழந்தையே நான் தான் அப்படின்னு ஒரு அப்பனுக்கு தோணணும். புரியுதா? கட்சி தலைவனுக்கு தொண்டனே நான் தான் அப்படின்னு அவருக்கு தோணணும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ். இது கிடச்சிச்சின்னா இந்த தேசத்தில் இந்த ஒரு மனித வாழ்க்கையில் நீங்கள் வேறு மாதிரி ஒரு சூழலாக இருப்பீங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் அம்மா தனியாக இருக்கிறாங்க, உங்கள் அப்பா தனியாக இருக்கிறாங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. ஆனால் நல்ல தெளிவாக தியானம் இருந்தால் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை நீங்கள் அவங்களுக்காக ஒரு சூழலை உங்களுக்குள்ளேருந்து ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட தத்துவம். அதனால தான் பெரியவங்க அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நீ உணரும் பட்சத்தில் நீ வேறல்ல, அது வேறல்ல. இப்போ நேச்சர் வேறு, நாம் வேறு, நீங்கள் வேறு, நான் வேறு. இப்போ நீங்கள் நானும் ஒன்று சேரணும்னா பேசணும், புரியணும், அன்பு சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடக்கணும். இது ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னா ஹாய்
பிரிஞ்சிருவோம். நம்ம ஒரு அழகாக ஒரு காபி சாப்பிட்டு விடை பெறுவோம் அப்படின்ருவோம். இதுதானே. ஆனால் தியானம் அப்படி பண்ணாது. அப்போ இது வந்து பேசிக்காக இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? எல்லாரையுமே வந்துட்டு யாரோ அவங்க அப்படின்னு பார்க்காம யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் நாம் இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு உணர்வு, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மலை, அந்த ஆகாயம், அந்த உணர்வு ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னால் ஓரளவுக்கு வந்துட்டு இதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போது இந்த தியானத்துக்கு வந்துட்டு மெயின் ஒரு டூல் இல்லை ஒரு முக்கியமான தேவை என்னன்னா அந்த அமைதியை வந்து இந்த தியானம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுதுங்களா? இல்லை, வெறுமனே அமைதிங்கிறது நம்ம வந்து வார்த்தையாகவோ, நாம் ஒரு அமைதி சூழலை வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் அணைச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறது பேர் இல்லை. இந்த அமைதி கிரியேட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகும். அந்த இதுக்காக ஒருத்தன் அமைதியாக காத்திருக்கணும். அமைதியை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் அமைதியாக காத்திருக்கணும். இந்த சூழலை சொல்லித்தரதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. அமைதியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சிக்கங்க, எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருங்க, நீங்கள் அமைதி ஆயிடுவீங்கம்பாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு உட்காந்தாலும் அமைதி கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்போ அமைதி கிடைக்க அமைதியாக காத்திருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு குரு ஒரு காடாகவே மாறுறாருன்னா சும்மா மாற முடியுமா? அப்போ எவ்வளோ அமைதியாக அவர் இப்படியே உட்காந்துருப்பார். அப்போ எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் படிங்க, படிக்காமல் இருங்க, சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருங்க, தூங்குங்க, தூங்காமல் இருங்க. ஆனால் உணர்ந்து இந்த வாழ்க்கையை, இந்த பயணத்தை வேலை செஞ்சிங்கன்னா ஒரு நாள் எல்லாமே உங்கள் கைவசமாகும். உணர்வு நீங்கள் அடிக்கடி ஆழமாக அதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு முக்கியமான உணர்வு வந்து ஞாபகம் வருது. இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அந்த ஓவர் திங்கிங். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போது உங்களை வந்து நான் என்னையா நினச்சி நான் வந்து பார்க்கணும், அப்படி வந்து நான் வாழ்ந்தால் அந்த இடத்துல ஒரு தியானம் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நான் என்னை பற்றி என்னால் அதிகமாக யோசிக்க முடியல. யோசிச்சா எல்லாமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகுது. ஸோ அது ஒரு ஓவர் திங்கிங்காக மாறி என்னால் தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். இதை எப்படி தியானத்தின் வழியாக நாங்கள் கடந்து வர்றது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் தியானத்து வழியாக இப்போ ஆறை கடக்கிறதுக்கு கோச்சிங் நான் கொடுப்பேன். இப்போ ஆறை கடக்கிறதுக்கு நான் கோச்சிங் கொடுப்பேன். ஆறில் திடீர்னு வெள்ளம் அதிகமாகிடுச்சுன்னா, இப்போ ஆற்றுக்குள்ளே நீங்கள் எப்பயும் போல் குருநாதர் சொல்லி கொடுத்த கடந்து வருவீங்க. திடீர்னு அதிகமான வெள்ளம் வந்துடுச்சு. அப்போ குரு சொல்லி கொடுத்ததையும் தாண்டி உங்களுக்குள்ளே அதை கடக்க முடியலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த சூழலை எதிர்கொள்கிறதுக்கு நமக்குள்ளே என்ன மாற்றம் வேணும் அப்படின்னா, வலிமையான அதை எதிர்கொள்கிற ஒரு சூழல் வேணும். அப்போ எப்பயுமே ஒரு 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 தாட்டை, ஒரு வேலையை நீங்கள் வெறும் ஆலோசனையாக மட்டும் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, உங்களையே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிறீங்க, பிறரை சந்தேகப்படுறீங்க. இது எல்லாமே நீங்கள் பேசுகிறீங்க இல்லை மௌனமாக உங்களுக்குள்ளே நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு டிஸ்கஷன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பையனோட சேர போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் அறைக்குள்ளேயே பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க, திருப்பி உங்கள் அறைக்குள்ளேயே நீங்கள் யோசித்து முடிவெடுத்தேங்கிறீங்க. அடுத்தது அந்த பையனை விட்டு பிரிய போகிறதுக்கும் இதே மாதிரி தாங்கிறீங்க. ஆனால் இது இல்லை. இது எல்லாமே நீங்கள் பண்ணது எல்லாம் வார்த்தைகள். அதுக்காக எந்த வேலையுமே நீங்கள் செய்யலை. புரியுதுங்களா? நீங்கள் சில வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இது வாழ்க்கையை போய் பொறுத்துறீங்க, பொருந்தாது. புரியுதுங்களா? இப்போ முதல்ல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தலைவலின்னா அதுக்கு ஒரு தைலம் தடவுறோம். அந்த தைலம் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துக்கு போய் சேருது. அப்போ தடவுற இடங்க வலி எங்கே இருக்குன்னா உள்ளே இறங்கணும் அந்த சாறு. அந்த மாதிரி ஒரு துன்பம்னா அந்த துன்பம் தீர்ற இடத்த நாம் வந்து கண்டுபிடிச்சி அந்த துன்பம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் முடிவே எடுக்கணும். இப்போ நீங்கள் துன்பம் தீர்றதுக்கு முன்னாடி வார்த்தையாகவே முடிவெடுத்துடுறீங்க. புரியுங்களா? அப்போ இன்பமோ துன்பமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாக்களவுலே வச்சுக்கிறீங்க. அப்போ வேகமாக மேலேயே இருந்து மனசில் நாக்கில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரசரன்னு போகிறீங்க. அதுதான் நீங்கள் மன உளைச்சல் ஆகுறீங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் பாதி பேர் பொத்துன்னு உழுவுறதுக்கு காரணமும் அதுதான். அப்போ உங்களால் உள்ள அந்த தீர்க்கமாக உள்முகமாக அந்த உள்ள ஒரு செயலை ரொம்ப ஒரு டைம் எடுத்து ஒரு வேலையை உங்களால் செய்ய முடியலை. அப்போ நீங்கள் டைம் எடுத்து எப்படின்னா ஒரு வேலையை வந்து ஒரு கஷ்டத்தையோ ஒரு சூழலையோ நீங்கள் விட்டு அதை நிறைய அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த அனலைஸே பண்ணாமல் அதோடைய சூழல் வந்து அதுவாக உங்களுக்குள்ள ஒரு மலரும். இப்போ ஒருத்தருடைய நல்ல செயல் உங்களுக்குள்ளே ஞாபகம் வரும்.
அவருடைய கெட்ட செயலும் உங்களுக்குள்ள ஞாபகம் வரும். அது பிரத்யேகமாக அதுக்கப்புறம் அதை உள் சார்ந்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல சூழலை அது உருவாக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். இப்போ தியானம் வந்து யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே தேவை அப்படின்னு சொல்லுவீங்க. கூலிக்கேற்ற ஊதியம் அப்படின்றது இருக்கு இல்லையா? நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கேற்ற சம்பளம் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்.